பெண்கள் வந்து அன்னைய காலகட்டத்தில் அடுப்பு உதலாக்கி என்று பேசியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஃப்ளைட் ஓட்டுறாங்க, எல்லா விஞ்ஞானமும் பெண்கள் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்றால் தந்தை பெரியார் தான். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வளர்ந்து வருவதற்கு காரணம் பெரியார் தான். இன்னைக்கு நான் விரும்பியதை படிக்கிறேன், நான் மட்டுமல்ல பல பெண்கள் அவங்க விரும்பியதை படித்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பெண்கள் அவங்க விரும்பியதை படிப்பதற்கு காரணம் இந்த அரசை வழிநடத்தும் தந்தை பெரியார் தான். பெரியார் என்றைக்கும் எங்கள் பெண்களுக்கு தேவை. இது தந்தை பெரியார் மண். காலகட்டத்தில் எங்கள் அம்மாலாம் படிக்கவே இல்லை. அதற்கு காரணம் அந்த ஜென்ரேஷன். இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாமே விரும்பியதை படிக்கிறோம். அதற்கு காரணம் வந்து இந்த ஜென்ரேஷன் தான். இந்த ஜென்ரேஷன் உருவாக்குனது தந்தை பெரியார் தான். மேலும் பெரியார் ஒரு ஆட்சி வர வேண்டும். பெரியாரும் அம்பேத்கரும் தொடர்ந்து சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள் இன்னும் காலத்துக்கு தொடர்ந்தால்தான் மனித சமூகம் நல்ல முறையிலே வாழ்வதற்கான வழிகள் கிடைக்கும். பெரியார் கொள்கை நடைமுறையில் காலங்காலமாக இருக்க வேண்டும். பெண்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மற்ற விஞ்ஞானத்திலும் சரி. இன்றைக்கி பெண்கள் அன்று தந்தை பெரியார் சொன்னது இன்று நடந்து வருகிறது. பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும், நிலாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். தற்சமயம் ஒரு பெண் நிலாவிலே குடியிருந்து வருகிறார். விமானத்தையும் பெண்கள் ஓட்டுகிறார்கள். இதெல்லாம் பெரியார் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு மேடையில் பேசியது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நடக்கும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் பெரியாரின் கொள்கையும் அம்பேத்கரின் சட்டமும் என்றாவது ஒரு நாள் நிரந்தர தீர்வு காணப்படும். சட்டம் வாழும், மனுதர்வம் அழியும். அதுவரை தந்தை பெரியார் கொள்கை வாழும். டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டமும் வாழும். தொடரட்டும் தொடரட்டும்.